நம்மளோட அடுத்த கேள்வி, கிறிஸ்தவ குணங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆனா, சில நேரத்தில சில பேருக்கு அது தெரியறதில்ல. இதனால தான் நம்ம வாழ்க்கையே கட்டப்படுது. இந்த குணத்தினால தான் நம்ம வாழ்க்கைய வந்துட்டு ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போகுதுன்னு சில பேருக்கு தெரியறதில்ல. அதோட ஐடென்டிட்டி மாதிரி தான். அது எப்படி நம்ம அது அது அதுக்கு முக்கியத்துவம் நம்ம குடுக்கலாம்? அத பத்தி சொல்றீங்களா? அது முக்கியத்துவம் குடுக்கணும். ம். அது எப்படி குடுக்கணும்னு கேட்குறீங்கன்னு ம். சொன்னா, அது அந்த குணலட்சணங்கள் வந்து ம். நம்மகிட்ட அலசி பார்க்கணும். ம். நம்மளுடைய குணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் வந்து தன்னைத்தானே சோதித்து அறியும்படியான ம்ஹ்ம். ஒரு உபதேசம் தான் சொல்லப்படுகிறது. ம். கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாலும் கூட வேத வசனத்தின்படி தன்னைத்தானே சோதித்து அறிந்த பின்பு பாத்திரத்தில ப ப பங்கு பெறணும்னு. அப்போ தன்னை சோதிக்கும் பொழுது சிலது நம்மக்கிட்ட நல்லதும் இருக்குது, ம்ஹ்ம். கெட்டதும் இருக்குது. ஆமா, இல்லைங்களா? ஆமா. அப்போ அந்த தன்மைகளை நீக்குவதற்கு என்ன செய்யணும்? ம். அந்த தன்மைகள் நீங்க வேண்டும்னா, ம். நம்ப வந்து என்ன செய்யணும்? ம். ஆ வ நம்முடைய குணலட்சணங்கள்ல எது சீர்கெட்டு இருக்குது ம்ஹ்ம். என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ம். இப்போ எனக்கு அடிக்கடி கோபம் வருது. ம். நான் கோவப்படுறேன். அப்போ அந்த கோவப்படுறது வந்து பெரிய ம அ சில சந்தர்ப்பத்தில அவமானத்தில கூட கொண்டு வந்து விட்டுடும். ஆமா. தெரிஞ்சுங்களா? இப்போ வந்து பரிமள தைலம் அழகா இருக்குது. ம்ஹ்ம். அதில ஒரு செத்த ஈ விழுந்தா என்ன செய்யுங்க? பரிமள தைலமே நாறிடும்னு சொல்லும். ஆமா. அப்போ என்னுடைய கோபமானது ம். என்னுடைய நல்ல குணத்த கெடுத்து விட்டுருது. ம். அப்போ நான் என்ன பண்றேன்? அந்த கோபத்த ம். எப்படி நான் நிறுத்திக் கொள்வது? நான் எங்க தெரியுமா வரணும்? ம். கல்வாரி இடத்துல வரணும். கர்த்தர் எடுத்துரும். ம். கல்வாரி இடத்துல வந்தா தான், அதுதான் நமக்கு வைத்தியம். ம். கல்வாரி இடத்துல வந்த உடனே, எந்த ஒரு மனுஷனும் ம்ஹ்ம். சீர்கெட்டு போமாட்டான். ம். கல்வாரி கிட்ட வந்த உடனே, எப்படிப்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்றவன் கூட, ம்ஹ்ம். பாருங்க அங்கேயே இருக்கிறான் கள்ளன். அந்த கள்ளன் என்ன சொல்றான்? மனம் வருந்தி ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிறான். உமது ராஜ்யத்தில அடியேனை நினைத்தருளும். அப்பொழுதே விடுதலை குடுக்குறாரு. அவரே பரலோகம் போகல. ஆ. அவரே இன்றைக்கு பரதேசில இருப்பார். ஏன்னா, அவர் பரதேசிக்கு போணும். ம். மரித்தவர்களையும், உயிருள்ளவர்களுக்கும் அவர் தேவனா இருக்காரு. ம். மரித்தவர்களுக்கும் போய் அவர் பேசணுமா ம். இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு நீ வருவேன்றாரு. ம். அப்போ அவனுக்கு அந்த விடுதலைய குடுக்குறாரு. ம். பரதேசிக்கு போகிற ஒரு கிருபைய குடுக்குறாரு. நான் அப்போ மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். ம். இல்லையா? அப்போ எங்க அந்த கல்வாரியில தான் அவனும் கட்டப்பட்டிருக்கான். ம். ஆனா, அந்த கட்டு அவிழ்க்கப்படுது. ம். சரீரத்திலும் சரி, ஆத்துமாவிலும் சரி அவனுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டு, அவன் அவன் பரதேசிக்கு போகிறான். ம். அப்போ நம்முடைய குணங்கள் வந்து சிலதுக்கு அ பல சாட்சிகள கேட்கும். நானு பயங்கரமான திருடனா இருந்தேன். ம்ஹ்ம். நான் என்னுடைய தொழிலே திருட்டு தொழில் தான். நான் இப்படி இருந்தேன். ஆனா திடீர்னு எனக்கு ஆண்டவர் காட்சி தந்தாரு. ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரத்துக்கு என்னுடைய வாழ்க்கைய மாற்றி அமைச்சாரு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். நான் பயங்கரமான திருடன். சொல்லி எப்படி எப்படி திருடுவான்னுட்டு அதையும் சொல்றான். ம்ஹ்ம். ஆச்சுங்களா? ஆமா. அப்புறமா என்கிட்ட ஒரு மந்திரவாதி கிடைச்சாரு. ம். அவரு மந்திரத்தில பயங்கரமான ஆளு. ஆகையால அவரு என்ன பண்ணாரு, நானு சுவிசேஷ வேலைய செய்யும்போது HL ஏர்போர்ட்கிட்டயும், இந்த அல்சூர் ஃப்ரேசர் டவுன்லயும் அவர் ஸ்டேஜில வந்து அ மந்திரமெல்லாம் பொய்யி, மந்திரமெல்லாம் பொய்ன்னு பேசினாரு. யோவ்! நீ சொல்றதுக்கு முன்னால அவனுக்கு தெரியும் என் மந்திரம்லாம் பொய்யின்னு. ஆனா நீ ம மந்திரத்திலே சக்கரவர்த்தியா இருக்கிற. அ. ம ச சக்கரவர்த்தி தொடனான்னு சொல்லிட்டு அவர் பேரு. ஆகையால நீ சொல்றதுனால பெரிய காரியம் இல்ல. எப்படி பொய் அத சொல்லுன்னு சொன்ன உடனே, நிரூபிக்கணும். ம். அ அவர் சிரிச்சுட்டு, "நீ படாலியான்னு" சொல்லிட்டு, அ "சரி அ நான் இப்பவே எடுத்து காட்டுறேன்" சொன்னாரு. ஒரு பையன வாலிபன கூப்பிட்டாரு. அந்த வாலிபனுக்கு காதுல என்னென்னவோ ஓதுனாரு. அவன் கேட்டுக்கினான். கேட்டவுடனே அவன நிக்க வச்சாரு. ஒரு போர்வ போத்திட்டாரு. ம். போத்திட்ட உடனே திடீர்னுட்டு எல்லார்கிட்டயும் போய் காசு கேட்டாரு. ம். ஒருத்தர்கிட்ட ரூ. 20 குடுத்தாங்க. ஒருத்தர்கிட்ட வந்து வாட்ச் குடுத்தாங்க. அதெல்லாம் இது பண்ணா இவனுக்கு தெரியாது. இவன் என் பக்கமா திரும்பிட்டுருக்கிறான். அவன போர்வ போட்டுக்கிறாரு. அப்புறமா, "ஆ
நான் என்ன இந்த சகோதரிக்கிட்ட வாங்கினேன். ம். அவன் ரூ. 20 ம். அப்புறமா இந்த ஆள்கிட்ட என்ன வாங்கினேன்னா, ம். அவர்கிட்ட வாட்ச் வாங்கினேன். ம். ஆச்சுங்களா? எல்லாரும் வியப்பாக பார்த்துட்டாங்க. ஏன்னா கரெக்டாக ரூ. 20 தானே. ம். ஒரு சகோதரி முன்னப்பல்ல இருக்கவங்க டாலர் எடுத்து கொடுத்தாங்க. அவர் வாங்கவே இல்லை. டாலர் வச்சுக்கோன்ட்டார். ரூ. 20 வாங்கினாரு, வாட்சை வாங்கினாரு. அங்கே வந்து அவன் சொல்லிட்டான். ம். அதுதான் இவர் என்னை விடவே இல்லை. பொய்ன்னு சொன்னதுனால அதை காட்டுன்னு ம். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி வச்சுட்டேன். நான் ரூ. 20 வாங்குவேன். நான் வாட்சை வாங்குவேன். இந்த நான் போர்வை நான் இப்படி பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏமாந்துருவீங்க. ம். இப்படி இப்படி ஏமாந்துட்டு சார் உங்களை கூட நான் உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ம். சொல்லி ஒரு பொய்யை பேசினான்னா உங்ககிட்ட வசூல் பண்ணி நான் போயிட முடியும். ம். இப்படி தான் எங்களுடைய இது ம். ன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தின் பொய்யெல்லாம் சொல்ல வச்சேன் ஸ்டேஜ்லேயே. ம். ஜனங்க கேட்டாங்க. சில மந்திரவாதிங்க ஓடி வந்துட்டானுங்க ஃப்ரெஷ் டவுனில். ம். எங்கள் பொழப்பெல்லாம் கெடுக்குறீங்கன்னு சொல்லி. அதனால் ஒரு கலாட்டா பண்ணுற மாதிரி வந்தாங்க. நாங்கள் சத்தியத்தை சொல்ல வந்தோம். ம். நாங்கள் சொல்லிட்டோம். உங்கள் பொழப்பை நாங்கள் கிடைக்கணும், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பணும். ம். அப்போ பாருங்கள், அப்போ மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டான். ம். ஆண்டவர் தான் மெய்யே. ஆமா. சாஸ்திரம் பொய், ம். மந்திரம் பொய். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு ம். 101 எலுமிச்சப்பழம் வாங்குவேன். ம். 101 எலுமிச்சப்பழம் என்ன பண்ணுவான்னு உனக்கு யோசனைக்கு தான் ம். நீ நல்லாயிட்டா போதுன்னு வாங்கி கொடுப்ப. ம். அப்படியே வந்து சுடுகாட்டில் நான் வந்து மந்திரம் பண்ணோம். ஒரு கோழி வாங்கின்னு வாங்குவேன். நான் வந்து என் வீட்டில் கோழிக்கறியை சாப்பிட்றதுக்கு தான். ம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து ம். தொடர்ந்து செய்யல பாருங்கள். ம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கிறிஸ்தவத்தில் குறை இருக்குதான்னு கேட்டீங்க. ம். குறைகள் இருக்குது. ம். ஆனால் கிறிஸ்துவத்தில் வந்த உடனே குறை இல்லை. இல்ல. நிறைவோடு தான் சொல்லுவான். ம். ஒரு பொய் சொல்கிறவன், ஒரு திருடன், ஒரு பெண்களை கற்பழிக்கிறவன், ம். பலவிதமான சுவாப அன்பில்லாதவன், அத்தனை பேரும் கிறிஸ்துவத்தில் வந்து ஒருவனாயிலும் நான் கெட்டு போனேன்னு சொல்லலை. ம். கெட்டு போனவன் தான் சீர்பட்டு போயிருக்கிறான். ஆகையால் குறைகளை நீக்கிறது கிறிஸ்துவின் அன்பு. குறைகளை தீர்க்கிறது கல்வாரி தான் அதுக்கு மருந்து. அதனால தன்னுடைய இரத்தத்தை பிழிஞ்ச இடம் அது. ம். அந்த இரத்தத்தினாலே பாவங்களார நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவராக இருக்கிறாரு. ஆகையால் குறைகள் ம். கிறிஸ்தவத்தில் இல்லை. ஒருத்தனுக்கு குறைகள் இருந்தால் நீக்குவது தான் கிறிஸ்தவம்.